என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்ல அக்கா ஸ்ரீஜா எல்லாருமே சேர்ந்து என்னை கடத்தி கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. நமக்கு மேரேஜ் நடக்குமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சஞ்சீவ். எங்க பாரபி, உங்க அக்கா ஸ்ரீஜா அத்தை இவங்க எல்லாம் சேர்ந்து என்னை ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்ட வைக்க என்ன வேணா பிளான் பண்ணட்டும், எனக்கு கவலையே இல்லை. நான் தானே தாலி கட்டணும். நான் தாலின்னு ஒன்று கட்டினா அது உன் கழுத்துல தான் கட்டுவேன். தம்பி பின்னாடி ஒரு பொண்ணு, அது யாராலையும் மாற்ற முடியாது. முன்னாடி சஞ்சீவ் நிற்கிறான், பின்னாடி உட்காந்துருக்கிற பொண்ணு யாரா இருக்கும்? நான் அதுக்கு சொல்லல. நீ என்ன நம்புறல்ல, அப்புறம் என்ன? எங்க அம்மா சம்மதத்தோட உங்க அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். ஓகேவா? ஓகேன்னு சிரிச்சிட்டு சத்தமா தான் சொல்ல. ஓகே சரி. ஹலோ, சொல்லு சந்தோஷ். டேய் சஞ்சீவ், எங்கடா இருக்க? நானும் மாமாவும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். சரி, நீ எது கேட்குற? இல்ல, சும்மா தான் கேட்டேன். சஞ்சீவ் ஏன் என்கிட்ட போய் சொல்லணும்? என்னது கல்யாண நாளுங்கிறது இன்னைக்கு மறந்துருக்கேன். அப்பா. அபி, வாமா வாமா வாமா. என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? ஆமாப்பா, போயிட்டு வந்துட்டேன். பிரசாதம் எடுத்துக்கிறீங்களா? குடுமா. நான் வச்சுடுறேன். அம்மா வரேம்மா. பிரசாதம் நானே வச்சு விடுறேம்மா. ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்றீங்களா? வாமா. எந்திரிங்க, ஆசீர்வாதம் பண்ணலாம். நானுமா? நல்லா இருமா. நல்லா இருக்கணுமா நீ? அம்மா, அக்கா எங்க? அவ பின்னாடி தாண்டி இருக்கா. சரி, நான் போய் அக்காவை பார்த்து பிரசாதம் கொடுத்துட்டு வரேன். அக்கா, அப்பா அம்மாக்கு இன்னைக்கு கல்யாண நாள். அதான் கோயிலுக்கு போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். அக்கா, இந்தக்கா பிரசாதம். ஏன்க்கா இப்படி கோயில் பிரசாதத்தை தட்டி விட்ட? சாமி பிரசாதம். நீ நல்லா இருக்கணும் தானே நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நான் நல்லா இருக்கணும் நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? நான் நல்லா இருக்க கூடாதுன்னு தான் நீ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்க. நீ கோயிலுக்கு போனது நீ நல்லா இருக்கணும், அத்தை உன்னை பார்க்கணும், நீ சஞ்சீவ கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன் வாழ்க்கை நாசமா போகணும், அதானே? அக்கா, ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னடி, என் கல்யாணம் முடியற வரைக்கும் உன்னை வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அதையும் மீறி நீ போறேன்னா உன்னை அத்தை பார்க்கணும் தானே? எனக்கு தெரியும்டி, எனக்கு நல்லாவே தெரியும். நீ அம்மா அப்பா மேல இருக்கிற பாசத்துல கோயிலுக்கு போல. நான் நல்லா இருக்க கூடாது, ஏன் வாழ்க்கை நாசமா போகணும், அதுக்குதான் நீ கோயிலுக்கு போயிருக்க. ஏண்டி, நல்ல நாள் அதுவுமா இவளை திட்டிட்டு இருக்க? நீ சொன்ன பொய்யால இவ வீட்லயே இருக்கணுமா? உப்ப தின்னவ நீ, இவ தண்ணி குடிக்கணுமா? வெளியிலயே போகாம இவளால எப்படி வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்? மா, நீ சும்மா இருமா. உனக்கு இவளை பத்தி எதுவும் தெரியாது. நல்லவ மாதிரி நடிச்சு நம்ம கழுத்து அறுத்துருவான். சீ, வாய மூடு. தங்கச்சி கிட்ட பேசுற பேச்ச பாரு. என்ன என்ன பிரச்சனை? என்ன காலங்காத்தால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பாருங்கப்பா, நான் அபிய வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்.
கோவில்ல வச்சு சந்தோஷ் குடும்பத்து ஆளுங்க யாராவது பார்த்தா ப்ராப்ளம் எனக்கு தானே. ஆனா அத சொன்னா நான் தப்பு பண்ண மாதிரி அம்மா என்ன திட்டுறாங்க. அதுக்காக நீ இவளை என்ன வேணாலும் சொல்லுவியா? தேவான நிறுத்துறியா? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கொஞ்ச நாள் அபி வெளியில போகாம வீட்டுல இருந்தா என்ன? அபி, நான் சொல்றது கேளு. இப்போதைக்கு எனக்கு அனு வாழ்க்கை தான் முக்கியம். அவ கல்யாணம் முடிகிற வரைக்கும் வீட்டு வாசல தாண்டக்கூடாதுமா நீ. என்ன சரியா? அப்புறம் என்ன, போங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க போங்க. காலங்கத்தால சண்டையை போட்டுக்கிட்டு. இருட்டேட்டிங். என் வயிறெல்லாம் எரியுது. ரெண்டு பேரையும் அடிச்சு கொல்லணும். மா, எதுக்கு இப்போ டென்ஷனா இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க? நடந்ததை கேட்டா நீயும் டென்ஷன் ஆவ. அப்படி என்ன நடந்தது? நான் கோயிலுக்கு போனேனா, அங்க அந்த சஞ்சீவும் அபியும் ஒன்னா கொஞ்சம் கொலை வரத பார்த்தேன். அத பார்த்த உடனே என்னால தாங்கவே முடியல. என்னம்மா சொல்ற? அது மட்டும் இல்ல ஸ்ரீஜா, அந்த சஞ்சீவ் தாலின்னு ஒண்ணு கட்டினா அபி கழுத்துல தான் கட்டுவேன்னு சொல்றான். அத கேட்ட உடனே எனக்கு எப்படி பத்திக்கிட்டு எரிஞ்சது தெரியுமா? மா விடு, அவனால சொல்லதான் முடியும், எதுவுமே பண்ண முடியாது. இந்த சஞ்சீவை எப்படி ஏன் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏமா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா பார்த்தா தெரியல? மடையா இது மழையா? அதான் காய போட்ட துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கியா? டேய் மடையா மடையா. டேய் முதல்ல அந்த அனு மேடம் கொடுத்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட காசை கேளுடா. எடு போன. சரிம்மா பண்ணு. டேய் முகத்தை டெரரா வச்சுக்கோ. ஹலோ, யாரு? சிந்தாமணி மேடமா? ஆமாங்க. நீங்க யாரு? நான் தான் சமோசா சல்மான் பேசுறேன். அனு மேடம், நான் உங்களுக்கு போன் பண்ணுவேன்னு சொல்லலையா? சொன்னாங்க சொன்னாங்க. என்ன பணம் ரெடியா? ஒரு நிமிஷம். ஸ்ரீஜா, அனு சொன்னால அந்த சமோசா சல்மான் பேசுறாண்டி, பணம் கேக்குறான். என்னன்னு சொல்லட்டும்? மா, பணத்தை குடுக்கறேன்னு சொல்லி அவனை எங்க மீட் பண்ணலான்னு கேளு. அப்புறம் அவன் கிட்ட கொஞ்சம் பயந்த மாதிரியே பேசு. அவனால நமக்கு நிறைய விஷயம் ஆக வேண்டியிருக்கு. சரி. சமோசா சார், சொல்லுங்க. உங்களை எங்க வந்து பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்க கேக்குற பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவோம். அப்படியா? ஒரு நிமிஷம். அம்மா, என்ன சாருன்னா பேசுறாங்கம்மா. நான் டெரரா பேசினல, அத நம்பி நல்லா பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய் சொல்லு. அம்மா, பணம் தராங்களாமாமா, அத எங்க வந்து கொடுக்கணும் கேக்குறாங்க மாமா. டேய் நம்ம வழக்கமா அந்த மொட்டை மாடியில மீட் பண்ணுவோம்ல, அங்க கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. மேடம், அப்படியே நேரா குப்பரோட வெளியா வந்தீங்கன்னா அங்க ஒரு குப்பை தொட்டி இருக்கும் மேடம். அத 3 வாட்டி சுத்தினீங்கன்னா அப்படியே முக்காடு போட்டுக்கிட்டு மேல ஏறி வந்துருங்க மேடம். அங்க நானும் என் அம்மாவும் இருப்போம். எப்போ சமோசா சார் கொண்டு வந்து கொடுக்கணும்? என்ன அம்மா, எப்ப வந்து கொடுக்கணும்னு கேக்குறாங்கம்மா. டேய் இப்பவே கொண்டு வந்து கொடுக்க சொல்லுடா. உடனே கொண்டு வந்து கொடுங்க. என்னடி இவன் ஆன்லைன்ல அன்லிமிட்டெட் மீல்ஸ் ஆர்டர் பண்ற மாதிரி உடனே கொண்டு வான்னு சொல்றான். என்ன சரியா? சரிங்க சமோசா சார், கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துறோம். அந்த பையன் இருக்கட்டும். அம்மா, உடனே கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டாங்கம்மா.
நமக்கு பணம் வர போகுதுமா, பணம் வர போகுதுமா, பணம் வர போகுதுமா. கையும் ஓடல, காலும் ஓடலமா. சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்ப நான் வரட்டா? ஒரு நிமிஷம். என்ன மேடம்? நீங்க எனக்காக ஒரு வேலை செய்யணும். இவ்வளவு பணம் கொடுத்திருக்கீங்க, டிஸ்கவுண்டா ஒரு வேலை தானே கேக்குறீங்க, செஞ்சுட்டா போச்சு. சொல்லுங்க என்ன செய்யணும்? என் மேரேஜ் அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல வச்சு அபிய நீங்க கடத்தணும். நம்ம எதுக்காக ஜெயில இருந்து வெளியே வந்தோமோ அதே வேலையை இவங்களும் பார்க்க சொல்றாங்களே. இத நீங்க எனக்காக பண்ணணும். ஒரு நிமிஷம் மேடம், இத பத்தி என் அம்மா கிட்ட ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் இருக்கு, அத முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏம்மா அப்படி கொஞ்சம் வாயேன். எதுக்குடா? வாமா சொல்றேன். வந்துடுறேன். வா. என்னடா? அம்மா நம்ம ஜாதகத்துல இந்த குரு பயிற்சியால நமக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். அதான் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நம்மள தேடி தானா வருது. டேய் என்னடா சொல்ற? காக்காவா? கரும்பு கரும்பு திங்கிறதுக்கு கூலி தரேன்னு சொல்றாங்க, கேட்டல? ஆமாண்டா, அதுக்கு என்ன இப்போ? ஏம்மா நம்மள இந்திக்காரன் எதுக்கு ஜெயில இருந்து பெயில் எடுத்தா? அபிய கடத்துறதுக்கு தானே? ஆமாண்டா, இவங்களும் அபிய கடத்தணும்னு சொன்னதும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்டா. எனக்கு ஒரு டவுட்டுடா. அபிய நாம கடத்துறதுல ஒரு நியாயம் இருக்கு, இவங்க எதுக்குடா அபிய கடத்தணும்னு சொல்றாங்க? அம்மா அவங்க எதுக்கு கடத்த சொன்னா நமக்கு என்னமா? நமக்கு தேவை அபி. அபிய நம்ம எப்படி கடத்தணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்ல, இப்ப அவங்களே நமக்கு ரூட் போட்டு கொடுத்திருக்காங்கம்மா. சரி வா, நம்ம அபிய கடத்துறதுக்கு ஓகே சொல்லிடுவோம். வா வா வா. டேய் இருடா இரு. என்னம்மா? இத பாருடா, அபிய சும்மாலாம் கடத்த முடியாது. அபிய கடத்தணும்னா அதுக்கு தனியா பணம் வேணும்னு கேளு. ஏம்மா அபிய கடத்துறதுக்கு எதுக்குமா தனியா பணம்? அதுக்கு தான் பாம்பேக்காரன் நமக்கு பணம் கொடுத்துட்டால. டேய் அது நமக்கு மட்டும் தானடா தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல. ஆமா, எக்ஸ்ட்ரா கிடைக்க போற லட்சுமிய நாம ஏன்டா வேண்டான்னு சொல்லணும்? ஆமால. ஏம்மா பயங்கர புத்திசாலிமா நீ. போடா, என்ன ரொம்ப புகழாத. ஏம்மா ஓவரா வெக்கப்படாத, அசிங்கமா இருக்க. ஏண்டா அம்மா என்ன அவ்வளவு அசிங்கமாவா இருக்க? ஏம்மா ஒரு உண்மையை சொல்லவா? ரொம்ப அசிங்கமா இருக்க. ஓகேவா? இதோ பாருங்க மேடம், நீங்க அபிய ஏன் கடத்த சொல்றீங்க, எதுக்காக கடத்த சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. அத நினைச்சாலே ஒரே குழப்பமா இருக்குது. அதனால இந்த டீலிங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா எங்க அம்மா, உங்க அம்மா முகத்தை பார்த்தா பாவமா இருக்கு, உங்க முகத்தை பார்த்தா அதை விட ரொம்ப பாவமா இருக்கு. அதனால இந்த டீலுக்கு நீ ஒத்துக்கடான்னு என் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டாங்க. அதனால இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் அபிய கடத்தணும்னா அதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேணும். என்ன இவன் பணம் பணம்னு பணத்தை புடுங்கறதுலயே குறியா இருக்கா? மைண்ட் வாய்ஸ் தானே, கேட்ச் பண்ணிட்டேன். நான் பணம் தரேன் உனக்கு, ஆனா வேலைய தெளிவா முடிக்கணும். அதெல்லாம் முடிச்சிருவேன் மேடம். சப்போஸ் நீ மாட்டி உன்னை கடத்த சொன்னது யாருன்னு கேட்டா நீ அந்த அனு பேரை தான் சொல்லணும், சரியா? அனு மேடம் பேரையா? சரி சொல்லிடுறேன், எனக்கு பணம் வந்தா போதும். பேமெண்ட் என்னங்கறத அப்புறமா அப்டேட் பண்றேன். நீங்க கிளம்பலாம். நன்றி மேடம், நான் வரட்டா? போலாமாமா? போலாம், போயிட்டு வரேங்க. வாடா. காசு மேல காசு வந்து கொட்டிற வேலை வாடா வாடா. ராசலட்சுமி வாசகதவ தட்டிக்கிற வேலை இது. லூசு பையன் எப்படி போறான் பாரு. ஏன் ஸ்ரீஜா, சஞ்சீவ் உன் கழுத்துல தாலி கட்டதான் நம்ம கிட்ட தெளிவான பிளான் இருக்குல்ல, அப்புறம் ஏன் நாம அபிய கடத்தணும்? மா, எதிரி யோசிச்சு ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள நாம 3 அடி எடுத்து வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். சஞ்சீவ நாம இப்ப தூண்டி விட்டுட்டோம், இனிமே அவன் சும்மா இருக்க மாட்டான். நம்ம பிளானை எப்படியாவது உடைச்சு அபி கழுத்துல தாலி கட்ட பாப்பான். கல்யாணம் அன்னைக்கு அபி இருந்தா தானே சஞ்சீவ் அவ கழுத்துல தாலி கட்டுவான். அதனாலதான் அந்த அபிய கடத்த சொன்னேன். அது மட்டும் இல்லமா, மணமேடையில சஞ்சீவ் என் கழுத்துல தாலியை கட்ட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது முரடு புடிச்சான்னு வெய்யு, அப்போ அபி என்கிட்டதான் இருக்கா,
நீ என் கழுத்துல தாலி கட்டலனா அபி உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டான்னு மிரட்டி அவனை என் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். அதனால்தான் அபிய கடத்த சொன்ன. செம்ம பிளான் ஸ்ரீஜா. ஏ பொண்ணுனா பொண்ணுதான். சரி வா போலாம். வா. கிளம்பி 1 hour ஆயிடுச்சுன்னு சொன்னா இன்னும் காணுமே. சஞ்சீவ், என்ன அப்படி பாக்குற? இல்ல, ரொம்ப அழகா இருக்கியா, அதான் பாக்குறேன். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. என் கண்ணுக்கு எப்படி தெரியல தெரியுமா? அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்க. இருக்கும் இருக்கும். ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் போதும். என்ன எதுக்கு அவசரமா வர சொன்ன? சும்மாதான். சும்மாவா? நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்தேன் தெரியுமா? ஏன் அப்படி வந்த? ஏன் அப்படி வந்தேனா? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? ஆமா, அன்னைக்கு கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கே ஏண்டி வெளியே போனேன்னு என் அக்கா என்ன எப்படி திட்டினா தெரியுமா? இனி நான் அவ மேரேஜ் முடியற வரைக்கும் எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. ஆனா அவளையும் மீறி நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு நான் ஓடி வந்தேன். முக்கியமான விஷயம்தான் அது. நீ போட்டோ ஆல்பத்துல எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக சரி வாங்கிட்டு போலான்னு ஸ்டுடியோக்கு போனேன். நான் போறதுக்கு முன்னாடி அவன் ஆல்பத்தை எடுத்துட்டு போயிட்டான். அதான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் நேர்ல வர சொன்னேன். என்ன பார்க்கணும்னா வீடியோ கால் பண்ணிருக்கலாம்ல. நம்ம 2 பேரையும் யாராவது ஒன்னா பார்த்தா என்ன பண்றது? நான் போறேன் பா. இரு, அதான் வந்துட்டல. ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு போனாதான் என்ன? ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாது. தப்பி தவறி எங்க அப்பா பார்த்தாரு பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் வரேன்பா. ஒரு லவ்வர்ன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம போற. மேரேஜ் ஆகட்டும், அப்ப இருக்கு. ஐயோ, நாம இங்க இருக்கிறது அப்பா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன போன வேகத்துல திரும்பி வர? என்ன பார்க்காம இருக்க முடியல. உன்னை பார்க்க யாரு வந்தா? அப்புறம் எதுக்கு வந்த? அது என் அப்பா வாசல்ல நின்னு யார் கூடயோ பேசிட்டு இருக்காரு. மாமா வந்திருக்காரா? நான் போய் பாத்துட்டு வந்துட்டேன். ஐயோ, எங்க போனா இவ? சஞ்சீவ், உங்க அப்பா கந்தசாமியே தான். சும்மா Is I lie,